ஹாய் எவ்ரிவன், நான் தான் அவங்க திலீப் பேசுறேன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவில் அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்கு. ஏதோ ஒரு தகவல் அதில் தவறாக பதியப்பட்டிருக்குது. அந்த தகவலை எப்படி திருத்துறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். எந்தெந்த தகவல்லாம் தப்பா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இப்ப ஓனர்ஷிப் தப்பா இருக்கலாம். ஓனர்ஷிப் தப்புனா உங்களுடைய பேரோ இல்ல உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களோட சிவில் ரிப்போர்ட்ல இருக்கு அப்படின்னும் போது ஓனர்ஷிப்பே தப்பா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கலாம். அப்போ அந்த தகவலை நம்ம சிவிலுக்கு தெரியப்படுத்தினாதான் சிவிலால் அதை சரி செய்ய முடியும். அதுக்கப்புறமா அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனல் இன்ஃபர்மேஷனும் அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு என்னென்ன தகவல் தப்பா இருக்கலாம். அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்கும். அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷனா நீங்க வாங்காத கடன் வாங்கியதாக உங்களோட அக்கவுண்ட்ல இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணிருப்பீங்க, அந்த அக்கவுண்ட் கூட க்ளோஸ் ஆகாத மாதிரி அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய பேர், பேன் கார்டு நம்பர், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன், அட்ரஸ் டீடைல், இது போன்ற தகவல்கள் இதுல ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு தப்பா தெரியுது உங்களோட சிவில் ரிப்போர்ட்ல அப்படின்னா அதை எப்படி சரி செய்யறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு 30 இருந்து 45 நாளுக்கு உள்ள இருக்க ரிப்போர்ட்டா இருந்ததுன்னா மீண்டும் ஒரு முறை எடுத்து பார்க்கணும். ஒரு 30 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ரிப்போர்ட் வாங்கியிருக்கேன், அது இப்போ மாறி இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும் ஒரு வாட்டி. இப்போ செக் பண்ணீங்கன்னா ஒரு வேளை மாறி இருந்தா அதை தானாவே சிவில் சரி செய்திருக்குன்னு அர்த்தம். மாறல அப்படின்ற பட்சத்தில் நம்ம புதுசா ஒரு சிவில் ரிப்போர்ட்டை எடுக்கிறோம். சிவில் வெப்சைட்ல இருந்தோ இல்ல சிவில் ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களிடம் இருந்தோ வாங்கி பார்க்கிறோம். இந்த மற்ற நிறுவனங்கள் வந்து சிவிலை சம்பந்தப்பட்டது. சிவிலோட ரிப்போர்ட்டையே வேற நிறுவனங்கள் இலவசமாக தங்கள் இணையதளங்களில் வெளியிடுகிறது. அதை நம்ம வந்து கொடுக்கலாம். அதை பெற்று அதுல வந்து சரியா இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல அதுவே தப்பா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ரைஸ் ஏ டிஸ்பியூட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா www.civil.com அப்படின்ற இணையதளத்துக்கு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்களுடைய தகவல்களை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி பார்க்கணும். ரிஜிஸ்டர் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அதில் வரும் ரிப்போர்ட்ல இதே மாதிரி தகவல் இருக்கான்னு பார்க்கணும். இதே மாதிரி தகவல்கள் தான் அங்கேயும் பிரதிபலிக்கிறது அப்படின்னும் போது நீங்க அந்த இணையதளத்தின் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஏ டிஸ்பியூட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்குன்றதை செலக்ட் பண்ணணும். அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் செக்ஷன்ல தப்பா இருக்கா, இல்ல பர்சனல் டீடைல்ஸ்ல இருக்கா, எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ்ல இருக்கான்றத சரியாக தேர்ந்தெடுத்து எந்த தகவல் தவறாக இருக்கிறதோ அந்த தகவலை நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்றதன் மூலியமா அதை மாற்றுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு முறை தான் மாற்ற முடியுமானா அப்படிலாம் இல்லை. தவறாக பதியப்பட்டிருந்தால் அந்த தகவலை எத்தனை முறை வேண்டும் என்றாலும் நம்ம அதை திருத்திக்கலாம். அந்த அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணிட்டு அந்த இதுல எது தகவல் தப்பா இருக்கோ அதை மாற்ற சொல்லிட்டு கீழே அதுக்கப்புறமா அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, ஒருவேளை பேன் கார்டு, ஆதார் கார்டு, அது மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டு இருந்ததுன்னா அதையும் நாம் பதிவேற்றம் செய்து அதை சிவிலுக்கு கொடுக்கலாம். இதை பதிவேற்றம் செய்து 30 இருந்து 45 நாட்கள் ஆகும் இது மாறுறதுக்கு. ஏது 30 இருந்து 45 நாட்கள் ஆகும்னா, ஒரு தகவல் தப்பா இருக்கு நீங்க சொல்லிட்டீங்க, சிவில் அதை உடனே தங்களால் டெலீட் பண்ணிட முடியுமோ இல்ல மாடிஃபை பண்ணிட முடியுமானா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 படி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் எந்த ஒரு கிரெடிட் நிறுவனத்தினாலும் மாற்ற முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்களால மாற்ற முடியாது. சிவில் மட்டும் இல்ல, ஈக்விஃபேக்ஸா இருந்தாலும் சரிதான், ஹைமார்க்கா இருந்தாலும் சரிதான், வேற நிறுவனமா இருந்தாலும் சரிதான், அவங்களால மாட்டிக்க முடியாது. ஏன்னா சட்டம் இருக்கு. அதை வந்து எந்த வங்கியிலோ இல்ல வங்கி சாரா கடன் நிறுவனத்திலேயோ வாங்கியிருக்குன்னு அப்டேட் ஆயிருக்கோ அவங்களுக்கே திருப்பி அனுப்புவாங்க. இந்த வாடிக்கையாளரோட தகவல் இது இல்லை அப்படின்னு பட்சத்தில் இந்த வாடிக்கையாளரோட தகவல் இது இல்லை, இந்த மாதிரி வாடிக்கையாளரோட தகவலுக்கு இதுதான் ஆதாரம் என்று வாடிக்கையாளர் கொடுத்திருக்காரு, இதை வச்சு இந்த தகவலை மாற்றுங்கள் என்று சிவில் அவங்களுக்கு சொல்லும். உடனே அந்த வங்கியோ வங்கி சாரா நிறுவனமோ அதை செக் பண்ணிட்டு அந்த தகவல் நம்முடைய இல்லை என்று அவர்கள் ஒப்புதல் அளித்த பிறகு மட்டும்தான் சிவிலா அந்த டேட்டாவை டெலிட்டோ மாடிஃபையோ பண்ண முடியும்.
சரி, நான் பணத்தை சரிவர கட்டிக்கிட்டு இருக்கேன், என்னோட பணம் கட்டினதுக்கான ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு, ஆனா நான் பணமே கட்டாத மாதிரி 2-3 மாசத்துக்கு முன்னாடி அப்டேட் இருக்கு, அதை நான் எப்படி சரி பண்றேன்னா இதே ரைஸ் அண்ட் டிஸ்பியூட்ல அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி இருக்கு, நான் சரியா பணம் கட்டியிருக்கேன், அதற்கான ஆதாரம் எதுன்றதுக்கு நம்ம பேமெண்ட் ப்ரூஃபை கொடுத்தோம்னா அதை அப்படியே சிவில் நிறுவனம் அந்த வங்கியோ அல்லது வங்கி சாரா நிறுவனத்துக்கோ அனுப்பும். அதன் மூலியமாகவும் இந்த தகவலை திருத்திக் கொள்ளலாம். இதை திருத்துறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ரைஸ் அண்ட் டிஸ்பியூட். சிவில் இணையதளத்தில் இருக்கக்கூடிய ரைஸ் அண்ட் டிஸ்பியூட். ஒரு முறை தான் இந்த ரைஸ் அண்ட் டிஸ்பியூட் இங்க மாற்றுறதுக்கு விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. எந்தெந்த இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்கோ எல்லாத்துக்கும் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் ரைஸ் அண்ட் டிஸ்பியூட் பண்ணலாம். 30 நாள்ல இருந்து 45 நாளுக்குள் அது சரி செய்து தரப்படும். இதுதான் ரைஸ் அண்ட் டிஸ்பியூட் ஆப்ஷன் மூலமா உங்கள் தகவலை சரி செய்து கொள்வது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.